Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் பாஸ்வேர்ட் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஷீட்ஸை பாஸ்வேர்டு இல்லாமல் எப்படி நம்ம அன்ப்ரொடெக்ட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆல் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிட்ட ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஒர்க் புக்கில் பார்த்தோம்னா நமக்கு மொத்தம் 2 ஷீட் இருக்குது. ஓகே, ஸோ இதில் ப்ராடக்ட் சேல்ஸ் ரிப்போர்ட்டுங்கிற இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ப்ரொடெக்ட் ஆயிருக்கு. ஸோ இன்கேஸ் நம்ம ஏதாவது போய் டைப் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் எதுவுமே எடிட் பண்ண முடியாது. ஒருவேளை நமக்கு இந்த ஷீட்டில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணணும், இந்த ப்ரொடெக்ஷனை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஷீட்டை ரைட் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அன்ப்ரொடெக்ட் ஷீட் கொடுக்கலாம். பட் சரியான பாஸ்வேர்ட் நமக்கு தெரியாதனால நம்மளால் என்ன பண்ண முடியலனா இதை ரிமூவ் பண்ண முடியல. ஸோ இப்போ நல்லா கவனிங்க, 2 மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ஷீட்டை பாஸ்வேர்டு இல்லாமலே அன்ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஒன்று ஆன்லைன் மெத்தட், இன்னொன்று ஆஃப்லைன் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்லைன் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி google.com போனீங்கன்னா இங்கே நமக்கு இந்த கூகுள் ஆப்ஸோட கிரிட் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா அங்கே நமக்கு கூகுள் ஷீட்ஸ் உண்டு. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கூகுள் ஷீட்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கூகுள் ஷீட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பிளாங்க் ஷீட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணி ஒரு பிளாங்க் ஷீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். டேரெக்டாக இந்த பிளாங்க் ஷீட்டில் ஃபைலை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணாதீங்க, அது ஒர்க் ஆகாது. ஸோ ஃபைல் மெனுவில் பார்த்தோம்னா நமக்கு இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் உண்டு. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இம்போர்ட்டை கிளிக் பண்ணி அப்லோட் டேப்குள்ளே போய் பார்த்தோம்னா அங்கே நமக்கு செலக்ட் அ ஃபைல் ஃப்ரம் யுவர் டிவைஸ் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி நம்மளோட ஃபைல் நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபைல் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ சேல்ஸ் ரிப்போர்ட்டுங்கிற இந்த ஃபைலை செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் இங்கே இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. ஸோ இம்போர்ட் பண்ணும்போது ரீப்ளேஸ் ஸ்ப்ரெட்ஷீட், ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இம்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல அந்த எக்ஸல் ஃபைலில் நமக்கு எத்தனை ஷீட் இருந்தோ அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, 2 ஷீட் இருக்குது. ஸோ இதில் அந்த செகண்ட் ஷீட்டை பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளால் பர்ஃபெக்டாக எடிட் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் வந்து இது 7500 அப்படிங்கிற பட்சத்தில் 7500 இன்கேஸ் நம்ம இங்கே நம்ம என்ன பண்ணலாம், எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ இப்போது ஒன்ஸ் இங்கே நம்ம இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கூகுள் ஷீட்டில் இருந்து இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆஸ் எ எக்ஸல் ஃபைலை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்டு ஸ்ப்ரெட்ஷீட் இருக்கு இல்லையா, இன்கேஸ் நீங்கள் ஏதாவது நேம் கொடுக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், அன்ப்ரொடெக்டட் அப்படிங்கிற நேம் நான் என்ன பண்ணுறேன் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஃபைலில் போயிட்டு டவுன்லோட் கொடுத்தோம்னா டவுன்லோடோட ட்ராப் டவுனில் பார்த்தோம்னா நமக்கு வெரைட்டி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் உண்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருக்குது இல்லையா, ஸோ இந்த ஃபார்மேட்டை நம்ம என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஃபைல் பர்ஃபெக்டாக என்ன ஆயிடுச்சு, டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போது நம்ம டவுன்லோட் லொக்கேஷனில் போயிட்டு ஃபைலை நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அன்ப்ரொடெக்டட் அப்படிங்கிற எக்ஸல் ஃபைல் இருக்குது. ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா கவனிங்க, நம்மளோட 2 எக்ஸல் ஷீட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ரீஜன் சேல்ஸ் ரிப்போர்ட் இருக்குது அண்ட் ப்ராடக்ட் சேல்ஸ் ரிப்போர்ட் 2 ஷீட் இருக்குது. ஸோ இதில் ப்ராடக்ட் சேல்ஸ் ரிப்போர்ட்டுங்கிற இந்த ஷீட் தான் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டடில் இருந்துச்சு. ஓகே, ஸோ நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா இது இன்டர்நெட்லேருந்து இப்போ தான் டவுன்லோட் பண்ணோங்கிறதுனால ப்ரொடெக்டட் வியூவில் இருக்குது. ஜஸ்ட் இதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், எனேபிள் எடிட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா எதை வேணுமோ இங்கே தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக கூகுள் ஷீட்டை யூஸ் பண்ணி தாராளமாக இந்த ப்ரொடெக்ஷனை நீங்கள் என்ன பண்ணலாம், பாஸ்வேர்டு இல்லாமல் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ என்னால் ஆன்லைன்லலாம் பண்ண முடியாது, ஆஃப்லைனில் தான் பண்ண முடியும் அப்படின்னா ஆஃப்லைன்லேயும் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம். பட் இந்த அளவுக்கு ஸ்டெப்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்காது, கொஞ்சம் நீங்கள் வேறு மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆஃப்லைன் மெத்தடை பார்க்கலாம். ஸோ சேம் எக்ஸல் ஃபைல் தான். ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஷீட் பார்த்தீங்கன்னா இன்னுமே ப்ரொடெக்டடில் தான் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரொம்ப சிம்பிள், நம்ம இந்த எக்ஸல் ஃபைலோட எக்ஸ்டென்ஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம், சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். கவனித்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது இந்த ஃபைலோட நேமு, அதில் பக்கத்தில் இந்த .xlsx அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து எக்ஸல் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன், இந்த ஃபார்மேட். ஒருவேளை உங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் தெரியலனா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே நமக்கு இந்த வியூ டேப் இருக்கு இல்லையா, இந்த வியூ டேபில் பார்த்தோம்னா ஷோ ஆர் ஹைட் குரூப் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து செக் மார்க்கில் இருக்கணும். ஒரு வேளை இல்லைனா தான் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை செக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷனோட பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் தெரியும். ஸோ இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ரீநேம் கொடுத்தாலும் சரி, இல்லை உங்கள் கீபோர்டில் F2ங்கிற ஷார்ட்கட் கீ நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த XLSX அப்படிங்கிறத ஜிப் ஃபார்மேட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், சேஞ்ச் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் ZIP அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ண கொடுங்க, கேப்ஸ்லாம் டைப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸ்பேஸ் விடாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரு கொடுக்கும் போது ஒரு சின்ன வார்னிங் வரும், என்னென்னா
ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு சேஞ்ச் த ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன்? எஸ், ஆமாம் அப்படின்னு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கேஜ் மாதிரி காமிக்கும். நல்லா கவனிங்க. ஒருவேளை நீங்கள் ஜிப் ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்கள் சிஸ்டமில் வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். லைக் வந்து இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து WinRAR யூஸ் பண்ணுறோம். ஒருவேளை பேண்டி ஜிப் இருக்கலாம், இல்லை 7 ஜிப் இருக்கலாம். பட் இருந்தாலும் WinRAR யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு பெஸ்ட்டு. சேஃப்டின்னு கிடையாது, அது இருந்தால் கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும். ஸோ இப்போது இந்த ஜிப் ஃபைலை நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு எக்ஸல் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே நமக்கு ஒர்க் ஷீட்ஸ் அப்படிங்கிற இன்னொரு ஃபோல்டர் இருக்கும். ஒன்ஸ் அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா அங்கே நம்ம ஒர்க் புக்கில் எந்தெந்த ஷீட்ஸ்லாம் இருக்கோ அந்த ஷீட்லாம் இருக்கும். ஷீட் பேர் தெரியாது, ஷீட் 1 ஷீட் 2 அப்படிங்கிறது தான் காமனாக இருக்கும். ஓகே, ஸோ எந்தெந்த ஷீட்டுக்கு நீங்கள் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ஷீட்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணி டெஸ்க்டாப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் இப்போ நம்ம வந்து ஷீட் 2ல் தான் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஷீட் 2 மட்டும் ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணி டெஸ்க்டாப்பில் ப்ளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆஸ் அ காப்பியாக என்ன ஆகும்னா வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா XML ஃபார்மேட்டில் இருக்குது. நாம் என்ன பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் கேட்கும், இதை எந்த எடிட்டரில் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு. நம்ம எப்பயும் போல் நோட் பேடில் நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் நோட் பேடில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துருங்க. இல்லை கண்ட்ரோல் எண்டு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே வந்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன டேக் உண்டு. லைக் கவனித்து பார்த்தீங்கன்னா ஷீட் ப்ரொடெக்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த டேகை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வேறு எதையும் சேர்த்து செலக்ட் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ கவனிச்சிங்கன்னா கரெக்டாக இது வரைக்கும் இந்த டேக் இருக்குது. நல்லா கவனிங்க, எக்ஸ்ட்ரா எதையுமே என்ன பண்ணிடாதீங்க, செலக்ட் பண்ணிடாதீங்க. ஓகே, ஐ மீன் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எரேஸ் பண்ண போகிறோம். ஸோ எதையும் சேர்த்து என்ன பண்ணிடாதீங்க, டெலீட் பண்ணிடாதீங்க. இன்கேஸ் நீங்கள் டெலீட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஃபைல் கரப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த ப்ரொடெக்ட் ஷீட் அப்படிங்கிற இந்த ஷீட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற இந்த டேகை மட்டும் கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணலாம், பேக் ஸ்பேஸ் கொடுத்து எரேஸ் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபைலில் போய்ட்டு நீங்கள் சேவ் கொடுத்தாலும் சரி, இல்லை கண்ட்ரோல் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணாலும் சரி, சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போது வெளியில் டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய இந்த XML ஃபைலை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், எடிட் பண்ணியிருக்கிறோம். இந்த பேக்கேஜ்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணல, எடிட் பண்ணல. ஓகே, ஸோ இந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு வெளியில் டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய இந்த ஷீட்டும் இருக்கு இல்லையா, இதை ட்ராக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பேக்கேஜ்குள்ளே ட்ராப் பண்ணும்போது ஆட் அண்ட் ரீப்ளேஸ் ஃபைல் அப்படிங்கிற அப்டேட் மோட் இருக்கான்றதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓகே கொடுத்தாலே போதும். ஸோ இப்போ சேம் பேக்கேஜில் நமக்கு என்ன இருக்குது, ஷீட் 1 அண்ட் ஷீட் 2 பக்காவாக என்ன இருக்குது, ஆட் ஆயிருக்கு. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பேக்கேஜை இப்போ என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இந்த ஷீட் 2 தேவையில்லை, டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போது நல்லா கவனிங்க, சேம் நம்ம ஜிப் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணோம், சேஞ்ச் பண்ணோம் இல்லையா. சேம் F2 கொடுத்து இப்போ ரீநேம் பண்ணலாம். ரீநேம் பண்ணும்போது எக்ஸல் எக்ஸ்டென்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ XLSX அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்ட்ரு கொடுக்கலாம். ஸோ சேம் செட் ஆஃப் வார்னிங் தான், ஆர் யூ ஷுவர் வாண்ட் டு சேஞ்ச் த ஃபைல் எக்ஸ்டென்ஷன், எஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு எக்ஸல் ஃபைலாக தெரியுது. ஜஸ்ட் நம்ம எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். ஸோ சேம் கவனித்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஷீட் 1 அண்ட் ஷீட் 2 இருக்குது. இப்போ இந்த ஷீட் 2 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அன்ப்ரொடெக்டட் ஸ்டேட்டில் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் டெலிட் பண்ணலாம், இல்லை எதை வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போது ஐ மீன் ஆஃப்லைனில் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா அன்ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டு இல்லாமலே. ஓகே, ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், தெளிவாக கவனிங்க. இந்த 2 மெத்தடில் எதை வேணாலும் ஃபாலோ பண்ணுங்கள். பட் வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரிஜினல் எக்ஸல் ஃபைலை ஒரு காப்பி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வேலையை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள். இன்கேஸ் ஃபைல் கரெக்ட் ஆயிடுச்சு, இல்லை ஃபைல் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு பேக்கப்புக்கு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.